நியூஸ் தமிழ் கழுகு. மாநில அரசியல் அடியெடுத்து வைக்கிற முடிவில் இருக்கிற கனிமொழி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புறதாவும் அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்திட்டதாகவும் சொல்றாங்க. கருணாநிதி காலத்திலேயே டெல்லி அரசியலுக்கான ஆளுமையா கனிமொழியை திமுக உருவாக்குச்சு. கருணாநிதி மறைவுக்கு அப்புறம் அவருக்கு கட்சியில மாநிலத்திலையும் முக்கிய பொறுப்புகள் வழங்கினாரு ஸ்டாலின். கட்சியோட மாநில மகளிர் அணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர்னு கனிமொழியோட முக்கியத்துவம் கட்சியில அதிகமாச்சு. ஆனா மாநில அரசியலுக்கு வர இருக்கிறதாவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கனிமொழி விரும்புறதாவும் கட்சி தலைமை கிட்ட தன்னோட ஆசையை தெரிவிச்சிருக்காங்களாம். கனிமொழி ஆதரவாளர்கள் தென் மாவட்ட தொகுதிகள் உட்பட பல தொகுதிகளில் கனிமொழிக்காக விருப்ப மனுவும் கொடுக்க போறாங்களாம். ஆனாலும் கனிமொழியோட பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் நாடாளுமன்றத்துல மாநில உரிமைகளுக்காக ஒலிக்கிற கர்ஜனை மொழின்னு கனிமொழியோட டெல்லி செயல்பாடுகளை தான் பாராட்டி இருக்காரு. தமிழக அரசு அறிவிச்ச உறுதியளிப்பு பென்ஷன் திட்டத்தை எதிர்த்தும் பழைய ஓய்வூதிய திட்டமே வேணும்னு அரசு ஊழியர்கள் போராட தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும்னு காத்துக்கிட்டு இருந்த நிலையில டேப்ஸ்ங்கிற தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை முதல்வர் அறிவிச்சாரு. இதுல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு கணக்கு போட்டு பாக்குறதுக்குள்ளேயே அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் மொத்த பேரும் இனிப்பு கொடுத்து பெரிய வெற்றின்னு கொண்டாடி முடிச்சிட்டாங்க. வரிசையில நின்று முதல்வருக்கு வாழ்த்தும் சொல்லிட்டாங்க. அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்த போராட்டத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா கணக்கு போட்டு பாக்குறப்பதான் அறிவிக்கப்பட்ட திட்டம் அரசு ஊழியர்கள் கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிற திட்டம்ங்கிறத பல கணக்குகளோட ஊழியர்களுக்குள்ள பகிர துவங்கி இருக்காங்களாம். ஜாக்டோ ஜியோவோட முன்னணி நிர்வாகிகள் அரசுக்கு எதிராக போராட்டத்துல குதிக்க ஒத்துக்கலனாலும் மத்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பெரிய அளவுல அரசுக்கு எதிராக போராட்டத்துல குதிச்சு பழைய பென்ஷன் திட்டம் வேணுங்கிற கோரிக்கையை வைக்க போறாங்களாம். விஜய் முன்னிலையில தாவேகாவுல சேர சென்னையில ரூம் போட்டு காத்திருந்த அதிமுக விஐபிகள் புசி ஆனந்தோட தலையீட்டால கட்சியில சேராம திரும்பி போயிட்டாங்களாம். விஜய் தரப்புல இருந்து எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கான். தாவேக்காவுக்கு போறதுல ஆட்சேபனை இல்லைன்னோ இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற தொகுதிகளை தங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அந்த தொகுதிகளில் விஜயோட பிரச்சாரம் 2 மடங்கா இருக்கணுங்கிறது தான் எஸ்டிபிஐயோட நிபந்தனையா. இன்னொரு பக்கம் திமுகவும் எஸ்டிபிஐயோட பேசிக்கிட்டு இருக்கான். தாவேக்க பக்கம் இவங்க போயிடக்கூடாதுன்னு அறிவாலயம் நினைக்கிறான். இந்த நிலையில அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பல பேரு விஜய் முன்னிலையில தாவேக்காவுல சேர செங்கோட்டையின் ஏற்பாட்டுல சென்னையில தங்கி இருக்காங்க. இணைப்புக்கு விஜய் கொடுத்த தேதியில புசி ஆனந்த் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில இருந்ததுனால தான் இல்லாம இணைப்பு நடக்க கூடாதுன்னு புசி தடுத்துட்டாராம். சேர வந்தவங்க கிளம்பி ஊருக்கே போயிட்டாங்களாம். இதுல ரொம்ப அப்செட்டான செங்கோட்டையன் விஜய் கிட்டயே தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாராம். துரை வைகோவோட ஓவர் சுறுசுறுப்பால திருச்சியில இருந்து மதிமுகவை மொத்தமா ஓரங்கட்டுற முடிவுல இருக்குதான் திருச்சி மாவட்ட திமுக நிர்வாகம். திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாவட்ட திமுகவும் அமைச்சர் நேருவும் மதிமுகவுக்கு ஒதுக்கிய திருச்சியில உதயசூரியன் சின்னத்துல துரை வைகோவை போட்டியிட சொல்ல உயிரே போனாலும் தனி சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு நேரு இருந்த மேடையிலேயே உணர்ச்சி பெருக்கல பேசின துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்துல நின்னு ஜெயிச்சாரு. இது பழைய கதை. துரை வைகோ வெற்றி பெற்றவுடனே திருச்சிக்கு வர வேண்டிய மத்திய திட்டங்கள், ரயில்வே பணிகள்னு எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாராம். தொகுதிக்காக இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தடவை மத்திய மந்திரிகளை சந்திச்சு பேசி பல திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காராம். அடுத்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஓசைப்படாம திமுகவை விட மதிமுக பேரையும் வைகோ பேரையும் பல இடங்கள்ல பதிய வச்சு திமுகவுக்கு மலைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காராம் துரை வைகோ. இந்த நிலையில மதிமுகவோட முக்கிய நிர்வாகியான டாக்டர் ரொஹையா ஷேக் முகமது திருச்சி கிழக்கு தொகுதியில மதிமுக சார்பில் போட்டியிட முதற்கட்ட வேலைகளை துவங்கி திமுக கிட்ட இருந்து அந்த தொகுதியை வாங்குறதுல மதிமுக உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே திருச்சியில துரை வைகோ பரபரப்பா இருக்கிற நிலையில ஒரு எம்எல்ஏவையும் மதிமுகவுக்கு கொடுத்தா திருச்சியில திமுகவோட எதிர்காலம் என்னன்னு யோசிக்குதா மாவட்ட தலைமை.
அதனால திருச்சி அமைச்சர்களான நேருவும் அன்பில் மகேஷும் திருச்சியில எந்த தொகுதியையும் மதிமுகவுக்கு கொடுக்க கூடாதுன்னு அறிவாலயத்துக்கு அட்வான்ஸா சொல்லி வச்சுட்டாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.